welcome back to our channel. This is our channel first long video. Please do support and subscribe our channel. இந்த வீடியோவில் ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் காலையில் எழும்ப முடியாமல் இருந்துச்சு. அந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. vlogனாலே விண்டோ ஓப்பன் பண்ணாமலாம் சேச்சே நம்மளும் பண்ணிடுவோம். நானும் விண்டோலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு விண்டோவிலேருந்து அங்கே பார்த்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால அப்பப்போ கொசு மட்டும் நல்லா கடிக்கும். அடுத்தது என்னோடய மணி பிளான்ஸ். பிகாஸ் நான் இதை வாங்கி ஒரு 3-4 டேஸ் தான் ஆகுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு வைப் நல்லா இருக்குது மார்னிங்கே பார்க்குறதுக்கு. அதே போல் இந்த மணி பிளான்ஸ்க்கு வந்து பேக் ஸ்டோரி உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியலை. எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, மணி பிளான்ட் வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து வளர்த்துனோம்னா நல்லா வளருமா. நம்ம பாஷையில் அது திருடணும். அது வந்து அப்படின்னு எனக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குன்னு நான் வந்து இது திருடலை. நான் இது என் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட கேட்டு வாங்கினேன். அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மார்னிங் ஒரு க்ரீனிஷாக அந்த ஃபீலிங்கே அப்படி நல்லா இருக்குது. அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றுறது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் பொறுமையாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ராகத்தாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் எப்போவுமே காலையில் எஞ்சதோடய வயிறு நிரம்ப தண்ணி குடிப்பேன். ஏன்னா எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போலாம் ஃபேஸில் கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது பிகாஸ் ஆஃப் வாட்டர். அதனால் ஹைட்ரேட்டிங்காக இருங்க. பிம்பிள்ஸ்க்காக மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ கீப் யுவர் செல்ஃப் வெரி ஹைட்ரேட். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக டைமே இல்லை. பேபி பார்க்குறதுக்கே நேரம் அப்படி போயிடும். ஸோ எப்போலாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் லிப் பாம் மட்டும் போடுவேன். அதுவும் கண்டினியூவாக போட மாட்டேன், டைம் இருந்தால் மட்டும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஆப்பவும் கடலைக்கறியும் பண்ணியிருந்தாங்க. அதே சாப்பிட்டு என் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக பேன் கேக் தான் ரெடி பண்ண போகிறேன் அவனுக்கு. அதனால் ஒரு ஏத்தம்பழமும் ஒரு எக்கும் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி பேனில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பேன் கேக் ரெடி ஆயிரும். இது வந்து 7+ மந்த்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் இது நல்ல ஹெல்த் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ வீட்டில் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு. கிளாத்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணாமல் இருந்ததுனால வாஷிங் மிஷினில் போட்டு விட்டாச்சு. அந்த கேப்பில் நான் வந்து மேங்கோ ஜூஸ் ரெடி பண்ண போயிட்டேன். பிகாஸ் ரொம்பவே டீஹைட்ரேட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. மேங்கோவும் இருந்துச்சு, 2-3 வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மேங்கோ ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் போட்டேன்னு சொல்லலை, சத்தியமாக நல்லா இருந்தது. அப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் உணங்க போட்டிருந்தேன். அது எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருந்துச்சு. ஸோ அதையும் கையோடு மடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்டேன். இது காற்று சீசன்னால் பயங்கர காற்று, மேலே நிற்கவே முடியலை. காற்று நம்மளே தள்ளுது, அந்தளவுக்கு காற்று நல்லா இருந்தது. அந்த வியூ, அந்த காற்று எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக பால்கனி நின்று எல்லா வேடிக்கையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கொரியர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னோடய பையனுக்கு பேம்பர்ஸ். அது வந்து காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ 2 டேஸ் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதுவும் ரிசீவ் ஆகிருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் என் கிட்ட நிற்கிற பையன் எனக்கு அடுத்த வீட்டு பையன், அக்கா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டான். சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு. நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டவா அப்படின்னு கேட்டான். சரி வா ஜாயின் பண்ணிக்கோ, காசா பணமா அப்படின்னு சொல்லி என் கூட நிற்க வச்சுட்டேன். அவனும் நல்லா போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் 6 மணிக்கு மேலே கொசு வந்துடும் சொல்லிவிட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டீ குடித்தேன். ஃப்ரூட்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு. சரி ஓகே திரும்ப ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருந்தேன். கிட்ட தான் இருக்குது கடை, அதனால் நான் மட்டும்தான் போயிருந்தேன். அப்புறம் ரெடியாகி போயாச்சு.
3-4 டேஸ்க்கு வர மாதிரி, இல்லாட்டி நாஸ் ஆகுது எல்லாம். அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட ப்ளே பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு மறந்தே போச்சு, ஆஃப்டர்நூன் போட்ட வாஷிங் மிஷினில் துணி அது இன்னும் காயே போடலை. ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சரி ஓகே, அதையும் காய போட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து காய போட போயிருந்தேன். நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதையும் பண்ணிட்டேன். பையனையும் தூங்க வச்சுட்டு நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பையன் விளாடுறதுனால இப்போல்லாம் அடிக்கடி ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் அவன் டாய்ஸ் எல்லாம் எடுத்து போடுறதுனால. அப்புறம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப ரூம் நல்லாவே டர்ட்டியாக இருந்தது. ஸோ எல்லா திங்ஸையும் ஒவ்வொன்றா இருந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு தான் படுத்தேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ட்ரான்சாக்ஷனில் வந்து க்ளீன் பண்ணிடலாமா? ஃபைனலி நைட் ஸ்கின் கேருக்கு வந்தாச்சு. அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஸ்கின் கேருன்னு ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். பிம்பிள்ஸ் இருந்தால் நயாசினமேட் யூஸ் பண்ணுவேன், சீரம். பிம்பிள்ஸ் இல்லைன்னா மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிடுவேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது புதுசாக யூஸ் பண்ணால் பிம்பிள்ஸ் வந்துடும். என்னோடய ஸ்கின் வந்து பயங்கர ட்ரை ஸ்கின்னு. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பாடி லோஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாடி லோஷன் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய நைட் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.